நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி தான் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் காசு போடுறாங்கன்னு தெரியும். ஆனால் உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டு கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சுன்னா எப்படி தெரியும்? இப்போது 2023 முடிவில் மட்டும் 58,000 கோடி அன்கிளைம் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதாவது யாரும் வித்ட்ரா பண்ணலை, நாமினிகளும் இல்லை. அப்படின்னா அந்த காசு யாருக்கு போகும்? உங்கள் யூஏஎன் நம்பர் இருக்கா? அதில் ஆதார், பேன், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லைனா பிஎஃப் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆன பிஎஃப் காசு 3 வருஷத்துக்கு பிறகு இன்ஆக்டிவ் ஆகிடும். அப்போ கவர்மெண்ட் அந்த ஃபண்டெல்லாம் எங்கே கொண்டு போகிறாங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ் ஃபண்டுக்கு கொண்டு போகிறாங்க. இதையே அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் இப்போவே 2 விஷயம் பண்ணணும். உடனே யூஏஎன் போர்ட்டலுக்கு லாகின் பண்ணி நாமினி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஆதார், பேன், மொபைல் அப்டேட் பண்ணி இகேஒய்சி பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் பிஎஃப் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். பேலன்ஸ் கிரெடிட் ஆகுது அப்படின்னு நன்றாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நியூ பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் ஓல்டு அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா ஒரு பிஎஃப் இன்னொரு பிஎஃப் ஆகிடும். அதில் யாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் விட்டாக்கா அன்கிளைம் ஆகிடும். உங்கள் ஃபியூச்சர் காசு கவர்மெண்ட் கிட்ட போயிடக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் யூஏஎன் லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள். நீங்கள் தெரியாமல் இருக்கிற விஷயம் இன்னும் நிறைய இருக்கும். அதையெல்லாம் நம்ம டே பை டே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் பாலாஜி. இதே மாதிரி ஹைட் நாலேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய்.